ஆண் பெண் நபர்கள் இருந்ததாகவும் குழந்தைகள் 5 நபர்கள் இருந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது அவர்கள் அதற்கு கீழ்தான் இருக்கிறார்களா அல்லது வெளியே எங்கேயும் சென்றிருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. தொடர்ந்து இதில் நாம் அந்த பகுதியை தோண்டி பார்க்கின்ற பொழுதுதான் அதில் என்ன நடந்திருக்கிறது, என்ன நிகழ்ந்திருக்கிறது என்பதை நாம் உறுதியாக சொல்ல இயலும். இப்போது அதற்கான நடவடிக்கைகள் நாம் மேற்கொண்டு வருகிறோம். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலையில் வீட்டின் மீது மண் சரிவு ஏற்பட்ட நிலையில் அந்த வீட்டிலிருந்த 7 பேரின் நிலை கேள்விக்குறியாக இருக்கிறது. சம்பவ இடத்தில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். 7 பேரும் மண் சரிவில் சிக்கினார்களா என்பது குறித்து தெரியவில்லை எனவும் ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சசிகுமார் இணைப்பில் இருக்கிறார். சசிகுமார், வணக்கம். வீட்டின் மீது மண் சரிந்து விழுந்ததற்கான காரணம் என்ன? தொடர்ந்து அந்த 7 பேருடைய நிலை என்னவாக இருக்கிறது? அவர்களை தேடும் பணி தொடங்கி இருக்கிறதா? வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெஞ்சால் புயலானது கோர தாண்டவம் ஆடி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு கடந்த 10 மணி நேரத்திற்கும் மேலாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் கனமழையானது பெய்திருக்கிறது. இந்த நிலையில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலுக்கு பின்புறம் அமைந்துள்ள சுமார் 2668 அடி மலை உச்சியில் சுமார் 100 அடி உயரத்தில் இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாறையானது உருண்டு வந்திருக்கிறது. அத்தோடு சேர்த்து அந்த பகுதியில் உள்ள மண் சரிவும் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அந்த மலை அடிவாரத்தில் வஉசி நகர் 11வது தெருவில் உள்ள வீடுகளின் மீது அந்த மண் சரிவு ஆனது ஏற்பட்டு அந்த பாறையும் அந்த வீடுகளின் மீது இருக்கிறது. இந்த நிலையில் தற்போது அந்த தகவல் அறிந்து தற்போது மாவட்ட ஆட்சியர் அந்த பகுதிகளில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் அவர் தெரிவிக்கையில் அந்த பகுதியில் சுமார் 5 சிறுவர்கள் உள்ளே இருக்கலாம் என்று சொல்லப்படுவதாகவும் மேலும் 2 பெரியவர்களும் என 7 பேர் இருப்பதாக சொல்லப்படுவதாகவும் தற்போதைய சூழ்நிலையில் அந்த மண் சரிவு அந்த பாறையானது அந்த இடத்தில் மிகவும் ஆபத்தான நிலையில் இருப்பதால் அந்த இடத்தில் கை வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதாகவும் பேரிடர் குழுவை அழைத்திருப்பதாகவும் அவர்களும் இங்கு வந்த பிறகு அந்த மிகவும் ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய அந்த மண் சரிவில் இருக்கக்கூடியவர்களை அவர்கள் உள்ளே இருக்கிறார்களா என்பதை கண்டறிந்து அவர்களை மீட்கும் முயற்சியில் தொடர்ந்து பணிகள் நடந்து வருவதாக மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சசிகுமார்.